ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வைக்கலைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில செடி வைங்க. சில பேர்லாம் வைக்கவே மாட்டாங்க. நான் அப்படி இருக்கவே கூடாது. நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன தொட்டியில் வந்து கருகப்பிள்ளைக்காக தான் அந்த வச்சுருந்தேன். ஆனால் கருகப்பிள்ளை வளரவே இல்லை. ஏன்னா இதோட சத்துக்கள் எல்லாமே இந்த பூசணி எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சரி ஏதோ ஒன்று வளரட்டுமேனு விட்டுட்டேன். பக்கத்து தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரோஸ் செடி தான். ஆனால் ரோஸ் செடி கூட என்ன வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா மிளகா செடியும் வருது, பூசணி செடியும் வருது. சரி, அது பூசணி செடி வந்து என்ன ஆகுதுனாக்கா மிளகா செடியில் ஃபுல்லாக சுற்றிடும், ரோஸில் ஃபுல்லாக சுற்றிடும்னு கீழே எடுத்து விட்டுருக்கேன். அதில் எவ்வளோ மிளகா இருக்குது பார்த்திங்களா, நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிது, எந்த பூச்சுமே கிடையாது. டெய்லி அரிசி கழுவின தண்ணி, காய்கறி ஊற வச்ச தண்ணி அதில் வந்து ஊற்றணும் அப்படின்னா செடி சூப்பராக வளரும். எனக்கே இந்த டிப்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா சியா சீடு ஜூஸுக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, இதுதான். இதோட இலை தான் அன்றைக்கி வந்து நான் பறித்து வந்து முகப்பருவுக்கெலாம் போட்டேன். செம்ம சூப்பராக இருக்கும், பருவெல்லாம் வராது, பருவ அந்த தடமும் இருக்காது. ஆனால் அது கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா சில களையும் இருந்துச்சு, பிடிங்கி போட்டுட்டேன். லெமனான்னு தெரியல, இல்லை நார்த்தங்காயா இல்லை ஆரஞ்சான்னு தெரியல, ஏதோ ஒரு விதை முளைச்சி வருது. கொஞ்சம் முளையிட்டோம், அதுக்கப்புறம் பெருசானோன்னா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா புதினா வந்து நிறைய வீட்டில் வளராது, எனக்குமே வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருதுன்னு, சூப்பராக. எல்லாமே காய்கறி கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி தான். செம்பருத்தி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 3-4ன்னு பூத்துரும். அதே மாதிரி பெரிய பெரிய இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் பழுத்து தான் போகிறதுனால இலையும் பூவெல்லாம் சாயங்காலம் சுருங்கிரும் பாருங்க. அப்போ எடுத்து நான் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்த நாள் ஹேர் பேக்குக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து செம்பருத்தி குச்சி தான் அந்த தொட்டியில் வச்சுருக்கேன். ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா மிளகா செடி அதுவாக முளைச்சிச்சு. காய்கறி கழுவு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுலேருந்து மிளகா செடி முளைச்சிருச்சு. சரி முளைக்கட்டுமே, நல்லா வருதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுலேயும் நிறைய பூ இருக்குது, ஆனால் சீக்கிரமாக காய் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வச்சுருக்கேன். மஞ்சள் வந்து நல்லா தழுத்து வருது. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பயிர் ஐட்டம் வருது, அது என்ன பயிர்னு எனக்கு தெரியல. அப்புறம் பூசணியும் சேர்ந்து வருது. பூசணி ஆனால் கீழே நட்டு வச்சிடணும், இல்லைன்னா ஒரு செடியை வளர விடாது, சுற்றிடும் அப்படியே. அதுக்கப்புறம் இதில் வந்து 7 days ரோஸ் வந்து வச்சுருக்கேன், வெள்ளை கலரு. இது வெள்ளை கலர் மட்டும் இல்லை, கலர் மாறி மாறி பூக்குங்க. மொட்டு விடும்போது ஒரு கலராக இருக்கும், நல்லா பூக்கும் போது ஒரு கலராக இருக்கும், நல்லா பூத்து முடிச்சதுக்கு ஒரு கலராக இருக்கும், கடைசியில் பறிக்க போகிற நேரத்தில் வாடும் போது ஒரு கலர் வரும். இந்த ரோஸ் ஒட்டில் பார்த்திங்கன்னா கீழாநெல்லி வருது. கீழாநெல்லி வந்து நிறைய இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு, அப்புறம் முடிக்கும் வந்து காய்ச்சறதுக்கு போடலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் அதில் ஒரு 2 வந்துச்சு, சரி அதனால் இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ வந்து பூத்து முடிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 20 பூ பூக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பூக்கும். இது பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னலாம் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டிகள்லாம் அதை பறித்து நாசமாக்கி தொட்டியவே கீழே தள்ளி விட்டுருச்சு. அதனால் கிட்டே போகக்கூடாதுன்னு வச்சு எதாவது வச்சு மறைக்கணுமே மறைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் 2 தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் நல்லா வருது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேம்பு வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அந்த சேம்பு வந்து முளைச்சி இருந்துச்சு கிச்சனில். அதை அப்படியே அதில் வந்து ஊனி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில வந்து தொட்டிகளில் கொஞ்சம் செடி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெளியில் ஒரு இதில் வந்து தண்ணி கேனில் வந்து மிளகா செடி தான் வச்சுருக்கேன். இதில் நிறையா காய்ச்சிச்சு, ஆனால் திரும்பவும் பூ விட்டுருக்கு. உண்மையாகவே செடிகள்கிட்ட வந்து நல்லா காய்க்கணும், நான் நல்லா உனக்கு தண்ணி ஊற்றுவேன், நிறைய சத்துண பொருள் கொடுப்பேன், ஆனால் வந்து எங்களுக்கு நிறைய காய் வரணும், இன்னும் பூ வைக்கல, ஏன் காய்க்காமல் இருக்குன்னு நீங்களாம் வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் இதுதான் சயின்டிஃபிக்காக உண்மை. செடி வளர்க்குறது அவ்வளோ ஆபத்துன்னு சில பேர் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வளர்க்கும் போது சில இந்த பாம்பு இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து இந்த பச்சை பாம்பெல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி ரொம்ப நிறைய செடி வளர்க்கும் போது எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் செடி வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் சாயங்கால நேரத்தில் தண்ணி ஊற்றும் போது இந்த செடிகள்கிட்ட இந்த மாதிரி பேசி பாருங்களேன், செடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, நல்லா காய்க்குமா, நல்லா பூக்குமா. இது நிறைய வீடியோவில் சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், அதனால் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செடிகள்கிட்ட நல்லா உங்களுக்கு காய் வரணும், நல்லா பூ பூக்குன்னா கண்டிப்பாக பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில செடியாவது வீட்டில் வச்சு பாருங்கள், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.